அரசனை ஏறுவதற்கு அவசரப்படாம கட்சியில ஒரு தொண்டனா, இளைஞரணி தலைவனா, ஒரு எம்எல்ஏவா, ஒரு மேயரா, டெப்யூட்டி சிஎம் பணியாற்றி அதுக்கப்புறம் மக்களுடைய பேராதரவுடன் அரசனை ஏறியவர். மாற்றம் தொடுத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படி. ஸோ அவருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறவங்க, அவருடைய விமர்சிக்கிறவங்களை கூட அவருக்கு மதிக்கிறாங்க. அதுக்கு உதாரணம், அதுக்கு சமீபத்தில் எச் ராஜா பிஜேபி, அவர் ஸ்டாலின் சார் எப்படியெல்லாம் விமர்சிச்சிருக்காருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து கூட அவர் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் போய் நடந்து விசாரித்தார். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. நட்புக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பவர், நண்பர்களை மிகவும் மதிக்கிறவர். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது ஒரு டிசிப்ளின், அதுக்கு மேலே ஒரு ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டிசிப்ளினை விட ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். அது பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அது ரொம்ப பிடிச்சது. ஒரு வசீகரமான ஒரு புன்னகை, அதுக்கு புன்னகைக்கு சொந்தக்காரர்